கும்பகோணம் அருகே ஒத்தக்கடை சந்தன மாதா ஆலயத்தில் 8ஆம் ஆண்டு தேர்பவனி சிறப்பாக நடைபெற்றது. கும்பகோணம் அருகே திருவிடைமருதூர் தாலுகா நாச்சியார் கோவில் அடுத்து கொத்தக்குடி ஊராட்சி ஒத்தக்கடை சந்தனமாதா கோவில் தெருவில் உள்ள புனித சந்தனமாதா ஆலயத்தில் ஆண்டுதோறும் தேர்பவனி விழா சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். அதுபோல இவ்வாண்டு 8ஆம் ஆண்டு விழா முன்னிட்டு கடந்த 20ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 8 மணிக்கு பங்கு தந்தைகள் எட்வர்ட், அமிர்தநாதன் ஆகியோர் தலைமையில் கொடிமரத்தில் திருக்கொடி ஏற்றி கொடியேற்றத்துடன் நிகழ்ச்சி தொடங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அருட்தந்தையர்களால் ஜெபமாலை, நவநாள் ஜெபம், கூட்டு திருப்பலி உள்ளிட்ட நிகழ்வுகள் நடைபெற்றன. முன்னதாக நேற்று காலை திருப்பலி மற்றும் மறையுறை அருள் ஜெபஸ்தியர் மற்றும் மாலை ஜெபமாலை, நவநாள் திருப்பலி மற்றும் மறையுறை பங்கு தந்தைகள் நடத்தினார்கள். இதனைத் தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் புனித சந்தன மாதா, சம்மனசு, அந்தோனியார் 3 ஆடம்பர தேரில் எழுந்தருள தேர்பவனி வான வேடிக்கையுடன் சிறப்பாக நடைபெற்றது. தேர்பவனியின் போது ஒவ்வொரு கிறிஸ்துவ குடும்பத்தினர் உப்பு, மிளகு ஆகியவற்றை அலங்கரிக்கப்பட்ட தேரின் மீது தூவி மெழுகுவர்த்தி ஏற்றி தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினார்கள். இந்த நிகழ்வில் ஏராளமானோர் கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், நாட்டாமைகள், பஞ்சாயத்துதாரர்கள் மற்றும் இளைஞர்கள், கிராமவாசிகள், விழா குழுவினர் உள்ளிட்டோர் சிறப்பாக செய்திருந்தனர்.